ஒரு அருமையான நடிகன் கிடைச்சிட்டான், ஒரு சூப்பரான வில்லன் கிடைச்சிட்டான், ஒரு அருமையான டைட்டில் கிடைச்சது, விடுவாங்களா? அதனால வந்து கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்ல எந்த சந்தேகமே கிடையாது. சூர்யா சார் மேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸாவே வந்து இருக்கு. ஓகேவா, அது வந்து நம்ம சரியா தப்பா அது உண்மையா இல்லையா அப்படின்றத பேசுறத தாண்டி ஆப்வியஸா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹீரோவை வச்சே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எஸ்கேவோட அந்த டெடிகேஷன் தெரியும், எஸ்கேவோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியும். சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேஸ் காட்டின விதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டாப் ஆங்கில காலேஜோட டோட்டல் இதுலயுமே மேல நின்றுட்டு ஃபேஸ் கரெக்டா காமிச்சதுனால சேனையை உருவாக்குவோம். பராசக்தி டீசர் பார்க்கும்போது வந்து அதுல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு அதர்வா, ரவி மோகன், ஸோ இந்த மாதிரியான பெரிய ஆளுங்களாம் இருக்கும்போது யார் ஹீரோ யார் வில்லன் எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆப்வியஸா டீசர் வரும்போது பராசக்தி அப்படின்னு போடும்போதெல்லாம் சரியான ஒரு கூஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சார் இப்போ அமரன் படத்துல பார்த்தோம், ஒரு மாதிரி ரஃபா டஃபா அந்த மாதிரியான ஒரு பிசிக்கை வச்சுக்கிட்டு அதிலே வந்து திருப்பி ஷேவ் பண்ணிட்டு ஒரு திருப்பி ஒரு டிஃபரன்சியேஷன்லாம் கொடுத்து ஒரு படம் வந்து இப்போதான் முடிச்சாரு, பயங்கரமான ஹிட். அதை தாண்டி திருப்பி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடி எப்படி போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது, எப்படி எடுத்துட்டு போவாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவரோட டான் படத்துல வந்து பிரியங்கா மோகன் ஒன்று சொல்லியிருப்பாங்க, வச்ச கல்லை விட அதுக்கு அடுத்த போற கல்லு தான் வந்து எய்ம் வந்து இன்னுமே பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பராசக்தி இருக்கும் அப்படின்னு தோணுது. எஸ், ஆப்வியஸா அவரோட என்ட்ரி சீன் வந்து டெராஸ்ல இருந்து காமிப்பாங்க, அப்படியே வந்து பாக்குற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலா வந்து ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு படமா இருக்க போகுது. ஏன்னா சூரரை போட்டு சுதா கோங்கரா எப்படி பண்ணாங்க, எப்படி போச்சு அப்படின்றத பார்த்தோம். அதை தாண்டி இந்த படம் அப்படின்னு வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் ஓரியன்டாவே ஒரு சில விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அந்த டைட்டில் ரிவீல் பராசக்தி அப்படின்னு போடும்போது மேல ரவி மோகன், அதர்வா, சிவகார்த்திகேயன் கூட சேர்த்து ஸ்ரீலீலா அப்படின்ற பேரும் போட்டிருக்காங்க. மேபி ஸ்ரீலீலா ஒரு ஹீரோயினை தாண்டி ஒரு ஏதோ வெயிட்டான ஒரு ரோல் பண்றாங்களோ, படத்துல ஏதோ வெயிட்டான கேரக்டர் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ படம் ரொம்ப சஸ்பீஷியஸா தான் இருக்கு. ஐ மீன் படத்தோட அந்த ஒரு கதை வைஸ் வந்து சஸ்பீஷியஸா தான் இருக்கு. ஆனா ஒரு வெயிட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் சிவகார்த்திகேயன் பண்ண போறாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது அந்த கேரக்டரைசேஷன்றதை தாண்டி அவரோட பாடி லாங்குவேஜ்லயும் அவர் பேசுற 2 டைலாக்லயுமே தெரியுது அது ஒரு வெயிட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சுதா கோங்கரா அப்படின்னும் போது நம்ம அவங்களோட நல்ல ஒரு பெரிய படமானது வந்து சூரரை போற்றுல அவங்க வந்து சூர்யா சாரை வச்சு சூர்யா சார் மேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸாவே வந்து இருக்கு. ஓகேவா, அது வந்து நம்ம சரியா தப்பா அது உண்மையா இல்லையா அப்படின்றத பேசுறத தாண்டி ஆப்வியஸா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹீரோவை வச்சே அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எஸ்கேவோட அந்த டெடிகேஷன் தெரியும், எஸ்கேவோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அது சுதா கோங்கராவோட சேரும்போது இன்னொரு பெரிய ஒரு வேட்டையா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீலீலாவை பொறுத்தவரையும் அவங்க வந்து இந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவங்க வந்து ஒரு கார்ல வராங்க, கார்ல வந்து ஒரு நக்கலா ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, நக்கலா ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின் போது கண்டிப்பா ஒரு ஆப்வியஸா ஒரு வெயிட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஹீரோயினா இருக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. ஏன்னா அந்த ஒரு பேரை வந்து டைட்டில் மேல போடுறாங்க அப்படின்னும் போது ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி நம்ம இந்த பெரிய அந்த எப்படி சொல்றது ஜான்சி ராணி அந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸாக்டா இல்லைனாலும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டு வர விதத்துல ஏதோ ஒன்று இருக்கும்ன்றது ஆப்வியஸா அதர்வா கேரக்டர் வெயிட்டா இருக்கும், சிவகார்த்திகேயன் சாரோட கேரக்டர் வெயிட்டா இருக்கும். இவங்க 2 பேர் வந்து வெயிட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இது 24 படத்துல வந்து ஆத்ரேயான்ற கேரக்டர் வந்து சூர்யா சார் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான ஏதோ ஒரு சிமிலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவி மோகன் இதுல தெரியுறாரு. பட் எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிவீல் பண்ணுவாங்க, அப்பதான் வந்து ஒரு எக்ஸாக்ட் கேரக்டரைசேஷன் தெரியும். பட் இப்ப பார்க்கும்போது அது ஆத்ரேயா மாதிரி தெரியுது. பராசக்திடா அப்படின்னு ஒரு டைலாக் பார்த்துருக்கோம். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி. அந்த படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்த படம். இதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அது சமூக ஒரு அக்கறையான ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு ட்ராமாவை ரொம்ப நல்லாவே பேசியிருப்பாங்க. பராசக்தி படம் வந்து உண்மையிலே இப்போ கூட நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு டைலாக் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலைஞர் எழுதியிருப்பார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எழுதியிருப்பார். டைலாக்லாம் தெருக்கி விட்டுருப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஏன் வந்து கலைஞர் வந்து ஒரு நெகட்டிவான அரசியல் பேசாமல் அவருடைய எழுத்துக்களாலேயே மக்களை இருந்து ஒரு ஆட்சியை பிடிச்சவர், அந்த மாதிரி ஒரு ஆள் எழுதுன படம் தான் பராசக்தி. இந்த பராசக்தி வந்திருக்கு, கலைஞர் இல்லை, அவர் இருந்தாருன்னா உண்மையிலே சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்படி ஒரு சூப்பரான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா வந்து சூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் படத்துக்கு வச்சது ரொம்ப அற்புதமாகவே இருக்கு. அதில் வந்து வில்லனா வந்து ஜெயம் ரவி ஆக்ட் பண்ணுறது இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோவாகவே வந்து அவரை பார்த்து புளிச்சு போச்சுன்னு சொல்ல முடியும். நம்ம பார்த்துட்டோம் காதலிக்க நேரம்லையும் சரி, பிரதரும் பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. சரி என்ன பண்ண போறோம்னு சொல்லி வில்லன் ரோலில் பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், செம்மையா இருக்கு ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு.
எஸ்கே வந்து உடைய வளர்ச்சி வந்து அப்படியே கண்ணு முன்னாடியே தெரியுது. இப்போ ஒரு 10 வருஷத்துல அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ அப்படியே கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டாவது கீழே டவுன் ஆகணும், டவுனே ஆகல, அப்படியே அப்படியே போயிட்டு இருக்காப்புல. பயமாவும் இருக்கு எங்களுக்குலாம். ஏன்னா எங்கடா நல்லா போயிட்டு இருக்காப்புல, எங்கே கீழே விழுந்துருவாரோன்னு பயந்துட்டு இருக்கு. உண்மையில அவரெல்லாம் விழக்கூடாது. ஏன்னா உழைப்பாளின்னு நான் சொல்ல முடியும். சமீப காலத்துல வந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவோ தேவைன்னு சொல்ல முடியும். உண்மையிலேயே சொல்றேன், அமரன் வந்து அவருடைய படம் கிடையாது, முகுந்து வரதாஜுடைய படம் நம்மளுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கேரக்டருக்கு ஒரு அருமையான படம் கிடைச்சிச்சு, அருமையான டைரக்டர் கிடைச்சாங்க. சுதாகங்கரை நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்பா ஹாலிவுட்டா, அதாவது சொல்றது பாலிவுட் படம் மாதிரி செதுக்குவாங்க ஃப்ரேம்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்க அங்கே இருக்க வேண்டிய ஆள் தான், நம்மகிட்ட இருக்க வேண்டிய படத்துல மணிரத்னத்தோட ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவரெல்லாம் ஒரு படி மேல மாதிரி ஃப்ரேம்ஸ் வைக்கிறதுல அடிச்சுக்க முடியாது. சூரிய ரிப்போர்ட் படத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை பார்க்கலாம். அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் சூரிய ரிப்போர்ட்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம அவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதெல்லாம் எங்களை ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மன்மதன் படம் ரிலீஸ், 1 மணிக்கு ஷோ ரிலீஸ், இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்றீங்க. கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு இந்த படத்தையும் நீங்க வந்து தியேட்டர்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் சொல்றேன், அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஓடிடிக்கு வந்து இவ்வளவு மெனக்கடெல்லாம் தேவையில்லை. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசமா பண்ணியிருந்தாப்புல சுதாகங்கரா. அவங்களுக்கு ஒரு அருமையான நடிகன் கிடைச்சிட்டான், ஒரு சூப்பரான வில்லன் கிடைச்சிட்டான், ஒரு அருமையான டைட்டில் கிடைச்சது. விடுவாங்களா? அதனால வந்து கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்ல எந்த சந்தேகமே கிடையாது. பயங்கரமா இருக்க போறதுல எந்த சந்தேகமே கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி மல்டி காஸ்டிங் போட்டு மல்டி ஹீரோஸ் வச்சு பண்ண படங்கள் வந்து ஹிந்தியில தான் நிறைய பார்த்துருக்கோம். அக்ஷய் பண்ணுவாரு, சல்மான் கான் பண்ணுவாரு, அக்ஷய் பண்ணுவாங்க, ஷாருக் கான் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். தமிழ்ல வந்து இப்போ வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுனால யாரா இருந்தா நம்மளோட வெற்றி தான் முக்கியம் சொல்லிட்டு பண்றாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரம்பிச்சு வச்சது விஜய் சேதுபதினு நம்ம சொல்லலாம். யாரா இருந்தா சரி எனக்கு ரோல் இருந்துச்சா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அழகா பண்ண படம் தான் நிறைய படங்கள் வந்து சக்சஸ் ஆயிருக்கு. மாஸ்டர் படத்தை சொல்லலாம், நிறைய படங்கள் வந்து அதான் வெயிட்டேஜ் வந்து 2 பேருமே ஈக்குவலா இருக்கும். இந்த 3 பேருமே சாதாரண நடிகன் கிடையாது. அதர்வாவும் பார்த்தீங்கன்னா பெரிய கமர்ஷியலா பெரிய பெரிய ஹிட்டு கொடுக்கறனாலுமே நல்ல நடிகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நம்ம வந்து இந்த 2 படத்தை வச்சு எடை போடவே முடியாது. அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், கதை கேட்ட விதம், கதையை சூஸ் பண்ண விதம், இதுல வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கோம், கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் வந்து கோலி வந்து ஆடலைங்கிறதுக்காண்டி 6வது மேட்ச்ல அவர் தூக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவரெல்லாம் வந்து ப்ரைட் ஆஃப் இந்தியா, கேம் சேஞ்சர். அவர் வந்து நம்ம அசால்ட்டா தூக்க முடியாது, நம்மளுக்கு பயம் வரணும். அவர் தூக்கிட்டோம்னா இன்னும் மொக்கையாயிருவோமோ, 10 ரன் 15 ரன்ல தோக்குறது, 100 ரன்ல தோத்துருமோன்னு பயம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜெயம் ரவிலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வந்து ஆதித்ய வர்மனா அந்த இதுல பொன்னியின் செல்வன்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்ல. ஆனால் அவர் தூக்கி எறிய முடியாது. ஆனா அவரும் பார்த்தீங்கன்னா புல் பேக் பண்ணி நான் உயிரோட இருக்கேன்டா, நான் இன்னும் என்னால ஜெயிக்க முடியுறதுல அவரும் வந்து மெனக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி சுதாகங்கரை வந்து கேரக்டர் வந்து செதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், பெரிய அளவில் பேசப்படும். ஸ்ரீல பாத்தீங்கன்னா பிசினஸ்காண்டி போட்டிருக்காங்க தெலுங்குல. நம்ம தமிழுக்குமே சரி அவளை வரவேற்கலாம். கண்டிப்பா வந்து டான்ஸ் ஒன்று போட்டுருவாங்கன்னு நல்லா தெரியும். அப்படி ஆடுறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், அவங்களாம் வந்து ஹீரோயின் மெட்டீரியல். ரீசெண்ட் டைம்ல வந்த ஹீரோயின் மெட்டீரியல் முன்னாடி இருந்தாங்க. தமன்னா எல்லாருமே இருந்தா கூட, தமன்னா திரிஷாலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மெட்டீரியல். அவங்கள வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் காமிக்கவே முடியாது. அவங்க ஹீரோயின் மெட்டீரியல் ஓவர் கம் பண்ணி ஹீரோயினோட முஞ்சில் நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீலீலா. பொருத்தமானவங்க தான் நான் நினைக்கிறேன். தெலுங்குலையும் நல்ல பிசினஸ் இருக்கும். அது ஒரு பொலிட்டிக்கல் ஷட்டர் படங்கிறதுனால பெரிய அளவில் பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா 1952 ரிலீஸ் ஆன படம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சிவாஜியோட மிகப்பெரிய ஒரு டேன் ஓவர்னே சொல்லலாம். அப்படி ஒரு நடிப்பு, அந்த அளவுக்கு ஒரு ஃபீலான படம். இன்னைக்கும் அந்த படத்தோட வசனத்தை யாராலுமே மறக்க முடியாது. எல்லாரும் இப்போ இருக்க பசங்க கொண்டுமே ரசிக்கிற ஒரு வசனமும் அந்த இதுவுமே இருக்கும். விவேக் சார் கூட அந்த வசனத்தை வந்து வேற மாதிரி பேசியிருப்பாரு, அதையுமே நம்ம ரசித்தோம். ஸோ அந்த டைட்டிலில் ஒரு படம் டோட்டலா படத்தை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான், அவரோட ஷேடோ மட்டும்தான் வெளில வர மாதிரி இருக்கும். நல்லா டைட் இன் பண்ணி, எனக்கு என்னன்னா அவர் ஒரு ப்ரொபோசரா இருப்பாரோன்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆங்கிள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ப்ரொபோசரா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்துல. அதாவது சிவகார்த்திகேயன் சாரோட 25வது படம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டூடெண்டா நடிச்சிட்டாரு, எல்லா விதத்துல நடிச்சிட்டாரு, இப்போ ப்ரொபோசரா இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது பேராசிரியரா இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராது, கொஞ்சம் எல்லாரும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு சீன் வரும், டூ நாட் டச் ஸ்டூடெண்ட். அதாவது மேலே வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு கீழே டூ நாட் டச், இதை தொடாதீங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சையப்பா கல்லூரி,
இன்னைக்கும் சென்னையில தெரியாததே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருந்து, அதாவது ஹாஸ்டல்னு நினைக்கிறேன், அது காலேஜா ஹாஸ்டலான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் ஆனா ஒரு இதுல இருந்து வந்துட்டு லாடு இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூல்ஸ், அந்த கேனு இதெல்லாம் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம அதர்வாலு. எனக்கு என்னன்னா அதர்வால் ஸ்டூடெண்ட் மாதிரி காமிச்சோன்னே அப்படியே செட் ஆகி வேற இருந்தது. நான் வந்து வேற யாரையோ தான் காட்ட போறாங்க. அந்த பேக் சைட்ல எல்லாம் காட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஜய் சாரு ஒரு படத்துல வருவார். அந்த படம் பேர் கூட எனக்கு ஐயோ நல்ல படம், மாஸ்டர். அழகா அந்த இது ஹெட்ஃபோனு இதெல்லாம் காட்டும் போது அந்த ஒரு சாயல் அப்படியே அதர்வால் அவர்கிட்ட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க டைம்ல ஃபேஸ் காட்டி அதர்வால் போட்டோன்னே நம்ம அதர்வாலா இது அப்படிங்கிற அளவு அவ்வளோ இதாக இருந்தது. பானா காத்தடியில பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ அதுக்கப்புறம் திருப்பி இவ்வளோ வருஷம் கழிச்சு திருப்பியும் அந்த ஸ்டூடெண்ட்டாக செட் ஆகுற மாதிரி இருந்தது உண்மையிலே டீசர்ல. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் அதை அவங்களை காட்டுவாங்க. அவர் ரொம்ப நேரமா சுட்டிகிட்டே இருப்பாரு. நான் கூட அந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம அதர்வாலுக்கும் ஜெயம் ரவிக்கும் தான் ஃபைட் சீன் போல, இதுல வந்து சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி போயிடுவாங்க நம்ம சிவகார்த்தியன் அந்த மாதிரிலாம் யோசித்தேன். கடைசி அவ செம்மையா அந்த ஃபுல்லா சுட்டு முடிச்சு அப்படி தூக்கும் போது சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேஸ் காட்டின விதம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டாப் ஆங்கில காலேஜோட டோட்டல் இதுலயுமே மேல நின்றுட்டு ஃபேஸ் கரெக்டா காமிச்சாங்க. சேனையை உருவாக்குவோம், மிகப்பெரிய சேனை படை வந்து வேணும் அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சிவகார்த்திகேயன் சார் சப்போர்ட் பண்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். டோட்டலா இது ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின படமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா வெற்றி படமா தான் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி இந்த நம்ம இதுல பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன் சாரோட ரோலா இருக்கட்டும், அதே அதர்வாலோட அந்த ஒரு சில ஸ்டூடெண்டோட சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஜெயம் ரவி சார் வில்லனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன் உண்மையிலே. ஏன்னா ஹீரோவா நிறைய அவருக்கு இது மைனஸ் ஆனாலுமே நிறைய படங்கள் இப்ப அதிகமா போகவே இல்லை அவரோட படங்கள் எதுவுமே. பட் வில்லனா அவர் பண்றது பக்காவா செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா டோட்டலா இந்த பச்சையப்பா கல்லூரியை சார்ந்து நடந்த ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா அதிலே போட்டிருக்காங்க ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் பயங்கர சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பராசக்தி நம்ம எந்த அளவுக்கு அப்போ கொண்டாடணுமோ இந்த அளவுக்கு அதே அளவுக்கு கொண்டாடுவோம் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவர் ஆனா நடிச்சாலும் ப்ரோ அந்த காரை ஓட்டிட்டு வரும்போது தெலுங்குல தானே பேசுறாங்க. தெலுங்கும் கலந்து அந்த ஒரு ஸ்லாங்ல பேசின விதமா இருக்கட்டும், அதே நம்ம அதர்வால் பயங்கரமா பேசினது அந்த உன்னைய கொன்னூர் பையன் வா அவசாமமா அப்படின்னு அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்லா கண்டிப்பா வந்து ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் சார் படம் பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கு இப்ப வந்த படங்கள் எல்லாமே. ஸோ இதுலயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இது வரைக்கும் ஸ்டூடெண்டா பார்த்திருப்போம், காமெடியனா பார்த்திருப்போம், ஒரு ஆர்மி மேனாவும் பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி ஒரு பேராசிரியரா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா கொண்டுட்டு போக போறாரு, எந்த அளவுக்கு வழி நடத்த போறாரு. ஆனால் ஸ்ட்ரிக்டான பேராசிரியரா தான் இருப்பாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ. ஏன் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்டா அப்படியே இன் பண்ணி ஒரிஜினலா அப்படியே பேக்லாம் போட்டு இருக்க பார்த்தா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆனா ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு விதமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா கடைசியா பாத்தீங்கன்னா டூ நாட் டச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. என்னைக்குமே ஸ்டூடெண்ட்டை தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் ஸ்டோரி வெயிட்டிங். இது பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளாஸாக காமிச்சிருக்காங்க. அதுலேயும் இனிஷியலாக ஒரு கியூரியாசிட்டி மாதிரி கொடுத்துட்டு பேச டேரக்டாக ரிவீல் பண்ணாமல் ஒவ்வொரு ஹீரோ வந்து பொறுமையாக ரிவீல் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதில் 3 பேரை பற்றி வந்து இந்த ட்ரெய்லர் வந்து காமிக்குது. சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் அதர்வா, அப்புறம் ஜெயம் ரவி. இதில் யாருக்கு என்ன ரோலுங்கிறது நம்ம படத்தை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் எனக்கு என்னமோ அது பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சியான ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. இதில் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அதுக்கு ப்ரீவியஸாக நடந்த விஷயத்தில் வந்து ஜெயம் ரவி, அதர்வா இவங்கெல்லாம் வருவாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. பட் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய ஆக்ஷன் வந்து டேரக்டரால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரில. பட் அவங்க பழைய படங்கள்லாம் வந்து வேற ரேஞ்சில் யதார்த்தமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து புல் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ படம் பார்த்து படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை அந்த ஆக்சுவலாக அவங்க டேரக்டருக்கும் இப்போ சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி வந்துட்டு இருக்காரு.
அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க காமிச்ச படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி, அதுக்குள்ள டெப்த்தான ஒரு விஷயங்களா காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சிவகார்த்திகேயன் கூட எப்படி அதை வந்து இவங்க மிங்கிள் பண்ணி காமிப்பாங்கன்னு எனக்கு சரியா தெரில. பட் அந்த டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு தரமான ஒரு டைரக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயனும் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவரோட ஃபேன்ஸையும் ஏமாத்தாம அதே டைம் கதைக்குள்ள அவரை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு.